சோழன் நிலா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சோழனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். எப்ப நிலா கழுத்துல அவர் தாலி கட்டுறாரோ அப்பதான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்புவாரு போல. ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது நிலாவோட அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா முறைச்ச மணிக்கே இருக்காரு. இவரை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு. தன்னோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்குது அப்படின்ற விஷயத்த அந்த இடத்துல அவர் காட்டிக்கவே மாட்டேங்கிறார். அப்படின்றதுனால சோழனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. உண்மையிலே இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்றது எதுவுமே அவருக்கு புரியல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பாவோட வரலாறு அப்படி. சோ இதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துல இருந்து சோழனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, இவங்க என்னடா செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூட்டு வர்றாங்க, இவரை உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட கல்யாண கோலம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் கல்யாணம் நடக்குமா, என்ன நடக்க போகுது, இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண போறாங்களா அப்படின்றது எதுவுமே தெரியல. பட் சோழன் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்றதுனால ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது சிக்கலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை அவரால் தாங்கிக்க முடியாது, தாங்கிக்கவும் மாட்டாரு. சோ நிறைய பிரச்சனைகள் அவர் கண் முன்னாடி வந்துகிட்டு போகுது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஏன்னா அதுவே ஒரு பெரிய கேள்வி. எப்ப நிலா கழுத்துல தாலி கட்டி முடிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு நம்பிக்கை வரும், ஆஹா ரைட்டா நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் அவர் புலம்பிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சோழனை சொல்றாங்க, டே ஃப்ரீயா விடுறா, கல்யாணம் தான் முடிய போதுல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. பட் சோழன் அது எதையுமே காதலே வாங்கிக்கிட மாட்டேங்கிறாரு. அமைதியா அடுங்கடா, இவ எப்ப என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது, அந்த ஆளு சைலண்ட் கில்லரு அப்படின்னு சொல்லி அந்த வேர்டிங் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆள் அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குது, ஏதோ பிரச்சனை பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லி. சோ அந்த விஷயங்கள் அவரோட மனசுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவர் பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில இவங்க இங்க பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குதுன்றதுனால சோ அவர் ரொம்ப பயத்துல இருக்காரு. என்ன நடக்க போகுது, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பீதியிலே தான் இருக்காரு. பார்க்கலாம் இவர் நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா அல்லது அப்படின்னா நம்ம நிலாவோட அப்பா நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த கல்யாணத்தில் துளி அளவு கூட விருப்பம் இல்லை. ஆனா இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி ஓகே சொல்லி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் நிலா தான். நிலாவுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன, அவர்கிட்ட சுயநலம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தோட முடிவுல தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நமக்கு முடிவுல தான் தெரியும். சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாண எபிசோட் தான் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, நிலா சோழன் கல்யாணம் நடக்குமா, ஏன்னா இது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா. சோ நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்குது. நிச்சயமா கல்யாணம் முடிஞ்சா நல்லா இருக்கும்னு வைங்களேன். ஆனா இருந்தாலும் அவங்க அப்பா முழிக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பின்னாடி ஒரு பேக் ஃபயர் வச்சிருப்பார் போல அப்படின்னு சொல்லி தெரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி சோழனுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தன்னோட சகோதரர்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டா தான் வச்சிருக்காரு அவரும். பார்க்கலாம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் நம்ம சோழன் என்ன செய்ய போறாரு, நிலாவை அவங்க அப்பா ஏமாத்துவாரா இல்ல அப்படின்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.